இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மீன ராசி. மீன ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் முதல் குழந்தையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள ஒரு ராசி இந்த மீன ராசி அப்படின்னே சொல்லலாம். சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா குடும்ப பொறுப்புகளை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு பெரும்பாலும் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது. சின்ன வயசுலேயே ஓரளவுக்கு வசதியான குடும்பத்தில் கொஞ்சம் பிறந்தவங்களாக தான் இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லாரும் உங்கள் கையில் கொஞ்சம் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கூடவே உங்களுக்கு கொஞ்சம் செலவுகளும் வரும். சொந்த முயற்சியின் மூலிமா நல்ல ஒரு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த மீன ராசி அப்படின்னு சொல்லலாம். உழைத்து சம்பாதிச்சு முன்னுக்கு வரக்கூடிய ராசி, நிலம் பூமி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னு இந்த மீனராசி என்பவர்களை சொல்லலாம். புகழ்ச்சிக்கு அடிபணிஞ்சிருவாங்க. அதுதான் இவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய மைனஸ்னே சொல்லலாம். யாராவது புகழ்ந்து பேசினாங்க அப்படின்னா தாங்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் வாரி வழங்கிட்டு இழந்துட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல் ஆளாக உதவக்கூடியவங்க இந்த மீனராசி என்பர்களை தான் இருப்பாங்க. ஏன்னா மற்றவங்களுடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டம் அப்படின்னு நினச்சி பாவிக்கக்கூடியவங்க இந்த மீனராசி என்பர்கள். அதனால தான் நிறைய பிரச்சனைகளை இவங்க சந்திப்பாங்க. உறவுகளுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா முன்ன போய் நமக்கு இருக்கிற காசெல்லாம் பொறுக்கி போட்டு அவங்களுக்கு செலவு செஞ்சுருவாங்க. கடைசியில் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு லெவலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களை கழட்டி விடக்கூடியவங்களா இந்த மீனராசி என்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் வக்கிரகமாக இருக்கிறார். ரணருண ரோகஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன், அயனசைன போகஸ்தானத்தில் புதன் சனி ராகு என கிரக அமைப்புகள் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நட்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா அந்த மீனராசி தான். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்ன ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் வக்கரகமாக இருக்கிறதுனால ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வரும். மனக்கவலை கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வண்டி வாகனத்தில் செல்லும்போது இந்த மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் உங்களுடைய தாயாரோட உடல் நலத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும். பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் சின்ன சின்னதாக மருத்துவ செலவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த வேலையில் இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அலுவலக வேலையாக இருக்கட்டும், சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா வெளிநபர்களால் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படும். குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். பண வரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. பழைய பாகியில் அந்த காலகட்டத்தில் வசூலாகும். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக கொஞ்சம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். மற்றபடி நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு இதமான சூழ்நிலை இருக்குது. உறவுகள் வருகை இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரணையாக செல்வது நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உறவுகள் வரும்போது ஒரு சில இடத்துல உங்களுடைய குடும்ப உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள், தேவையில்லாத இடர்பாடுகள்லாம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால தான் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரணையாக இருங்க. வெளிநபர்களுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக கணவன் மனைவி இருவரும் இருக்கீங்க அப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசி நீங்கள் எடுக்கிற ஒரு தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், ஒரு வேலையாக கூட ஆகட்டும், அது சாதகமாக இருக்கும். 2 பேரும் கலந்து ஆலோசிக்குமா நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக அமையாது அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திடீர்னு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா செலவுகள் வரும். எடுக்கிற காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த
மீனராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் வள வருவீங்க அப்படின்னு சொல்லலாம். எதிர்க்கட்சி அன்பர்களுடைய அன்பு ஆதரவுலாம் ஒரு அளவுக்கு கிடைத்தாலும் கூட சமுதாய மக்கள் மத்தியில் பார்க்கும்போது ஒரு சில இடர்பாடுகள் கொஞ்சம் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த பண வரத்து கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வி சார்ந்து நீங்கள் இறங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். எதெல்லாம் தடையாக இருந்ததோ அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகம் அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த மீனராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மீன ராசியில் புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய திறமைக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு மதிப்பு மரியாதை எதிர்பார்க்கலாம். உறவுகள் மத்தியிலையும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, உங்களுடைய நட்பு வட்டாரத்துலையும் சரி, நீங்கள் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த காலகட்டத்தில் வள வருவீங்க அப்படின்னே சொல்லலாம். புரட்டாதி நட்சத்திரக்கார மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த கல்வியில் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இல்லாமல் கொஞ்சம் குழப்பமாகவே இருந்தது இல்லையா, அந்த சிரமங்கள் இந்த காலகட்டத்தில் குறைஞ்சி நல்ல தெளிவாக படிப்பீங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா மனோதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக மீனராசியில் பூரட்டாதியில் இருக்கக்கூடிய கன்னி பெண்களுக்கு திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அதற்கான பேச்சுவார்த்தையாவது இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். தைரியமாக ஒரு விஷயத்தில் இறங்குவீங்க. உங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் சாதகமாக அமையும். தந்தை வழி உறவுகளால் ஒரு சில விவாதங்கள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். தந்தை வழி உறவுகளால் ஒரு சில விஷயத்துக்காக இந்த காலகட்டத்தில் ஒரு சாதகமான பலன், அவங்களுடைய உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஏன்னா எப்பவுமே உங்களுக்கு தந்தை வழி உறவுகளால் அதிகம் உதவி கிடைக்காது. ஆனால் இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய உதவி கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களை அந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தகப்பனார் வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். அதே மாதிரி அவங்க சொத்து மூலிமா ஒரு சிலருக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்தது இல்லையா, அதுவும் இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மனோதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். எந்த சூழ்நிலையிலுமே மற்றவங்ககிட்ட பேசும்போதும் பழகும்போது டக்குன்னு வார்த்தையை விட வேண்டாம். கொஞ்சம் அனுசரணையாக போங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல டக்குன்னு நீங்கள் வார்த்தையை விட்டுருவீங்க. அதனால் ஒரு சில பிரச்சனைகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக போனீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். மனதுக்குள்ளே ஒரு விதமான குழப்பம், ஒரு விதமான பயம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். வண்டி வாகனத்தில் செல்லும் போது மட்டும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருங்க. வெளியில் ரொம்ப தூரம் பயணம் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இயந்திரம் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க, நெருப்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனமாக இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் கட்டாயம் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருங்க. பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. ஒரு சிலருக்கு சொத்து சம்மந்தமான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் வந்தாலும் கூட ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தில் ஒரு சில நஷ்டங்கள்லாம் சந்திச்சிங்க இல்லையா, அந்த நஷ்டத்தை ஈடு செய்கிற மாதிரி ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசாங்க தொடர்பான காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. சொந்த பந்தங்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் ரொம்ப அலைஞ்சிட்டு இருந்தீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் சொந்த தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொந்தமாக நீங்கள் தொழில் செய்து முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது புதனுடைய நட்சத்திரம். அதனால் ரொம்ப தெளிவாகவும் புத்தி கூர்மையோடு இந்த காலகட்டத்தில் செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்க. அதோடு கூட சித்தர்கள் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும். வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சித்தர்கள் வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது இல்லை. அடுத்த 7 நாட்களில் சந்திராஷ்டமம் இல்லை. மற்றபடி
அதிர்ஷ்டமான தினம் அப்படின்னா பிப்ரவரி 15, 16, 17 உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களாக அமைந்திருக்கு. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.